மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் அரசிடம் வலியுறுத்து. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். மு.க.ஸ்டாலினை சந்தித்தார் முதல்வர் விஜய். புதிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் அமல். மத்திய கிழக்கு அமைதி திட்டம். ஈரானின் பதிலை நிராகரித்த டிரம்ப். விஜய் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நீண்டகால போராட்டங்களின் பின்னர் உருவான மாகாண சபை முறைமையை செயற்படுத்தி மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் மாகாண சபை தேர்தல்களை நடத்தவில்லை என்றும் முந்தைய அரசுகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தற்போதைய தேர்தல் முறையை எளிமைப்படுத்தி 2025ஆம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் பிரேரணியை முன்வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமணிக்கம் தெரிவித்தார். தற்போதைய மாகாண சபை சட்டத்தை இடைக்காலமாக தொடர்ந்தும் அமலில் வைத்தே தேர்தலை நடத்த முடியும் என இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்று ஆரம்பமாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் கிளையின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை வலி தெற்கு பிரதேச சபைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் பொதுச்சுடரேற்றி ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது கஞ்சி கூட கிடைக்காது மக்கள் துன்பப்பட்டதை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாற்றப்பட்டது. வலி தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் இன்று திங்கட்கிழமை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவிகவின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக நேற்றைய தினம் பொறுப்பேற்றார். இந்த சூழலில் அவர் இன்று தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை அவரின் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு வந்த விஜய் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கு வந்து ஆறு தழுவி வரவேற்றுள்ளார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜோசப் விஜய் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றுள்ளார். பதிலுக்கு ஸ்டாலினும் ஜோசப் விஜய்க்கு பொன்னாடை போர்த்தினார். உதயநிதி ஸ்டாலின் ஜோசப் விஜய்க்கு புத்தகம் வழங்கினார். இதனையடுத்து முதல்வர் ஜோசப் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சிறிது நேரம் உரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஐ. பெரியசாமி, சக்கராபாணி, சேகர்பாபு உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இந்த ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்குரிய மின்சார கட்டண திருத்தம் இன்று 11ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மின்சார கட்டணங்கள் 8% முதல் 14.4% வரையிலான சதவீதத்தில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மின் உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு 2ஆம் காலாண்டிற்கான திருத்தப்பட்ட மின்சார செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது. எவ்வாறு இருப்பினும் மின்சார கட்டண அதிகரிப்பால் நுகர்வோர் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக ஆணைக்குழுவிடம் உடன்பட்டுள்ளது. இதன்படி இந்த மின்சார கட்டண அதிகரிப்பானது நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு பொருந்தாது. அதாவது வீட்டு பிரிவில் 0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும் கிடையாது. ஆனால் 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கான கட்டணங்கள் பின்வருமாறு அதிகரிக்கப்பட்டுள்ளன. 210 அலகுகளுக்கு இதுவரை இருந்த ரூபாய் 9,570 கட்டணம் ரூபாய் 1,760 அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 11,330 மாறும். 240 அலகுகளுக்கு இதுவரை இருந்த 12,120 கட்டணம் ரூபாய் 2,210 அதிகரிக்கப்பட்டு 14,330 மாறும். 270 அலகுகளுக்கு மாதாந்த கட்டணம் ரூபாய் 2,660 அதிகரிக்கும். 300 அலகுகளுக்கு மாதாந்த கட்டணம் ரூபாய் 3,110 அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்துக்கு ஈரான் அளித்த பதிலை டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். தனது ட்ரூத் சமூக தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள டொனால்டு டிரம்ப், ஈரானின் பிரதிநிதிகள் அனுப்பிய பதிலை இப்போதுதான் வாசித்தேன். இது எனக்கு பிடிக்கவில்லை. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என பதிவிட்டார். எனினும் நிராகரிப்புக்கான காரணம் குறித்து அவர் தெளிவாக எதையும் விளக்கவில்லை. முன்னதாக அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவில், கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் காலதாமதம் செய்யும் தந்திரத்தை கையாண்டு அமெரிக்காவை பார்த்து சிரித்து வருவதாகவும், இனி அவர்கள் அப்படி சிரிக்க முடியாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் அதிபர் ஒபாமா ஈரானுக்கு புதிய வாழ்வாதாரத்தை வழங்கியதாக குறிப்பிட்ட டிரம்ப், தற்போது நிலைமை மாறிவிட்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஈரானின் பதிலில் சில முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். அடுத்த 30 நாட்களுக்குள் ஈரான் எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை நீக்கி கடற்படை முற்றுகையை தளர்த்த வேண்டும் ஆகிய நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் இந்த ஒட்டுமொத்த பதில் திருப்திகரமாக இல்லை என கருதும் டிரம்ப், தனது வால் ஆஃப் டீல் என்று அழைக்கப்படும் கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார அழுத்தத்தை தொடரப் போவதாக தெரிகிறது. 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையா முன்னிலையில் முதல்வர் ஜோசப் விஜய் உட்பட பேரவையின் அனைத்து உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களாக பதவியேற்க தொடங்கினர். தமிழக முதல்வராக தாவேக தலைவர் ஜோசப் விஜய் நேற்று தினம் பதவியேற்றார். இதனையடுத்து தற்காலிக பேரவைத் தலைவராக சோழவந்தான் தொகுதி தாவேக உறுப்பினர் MP கருப்பையாவை நியமிப்பதற்கான கோப்பில் முதல்வர் ஜோசப் விஜயிடம் பேரவை செயலாளர் கே சீனிவாசன் ஒப்புதல் பெற்றார். ஆளுநர் மாளிகையில் தற்காலிக பேரவைத் தலைவராக கருப்பையாவுக்கு ஆளுநர் அர்லேகர் நேற்று மாலை 4 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் 17வது சட்டப்பேரவை முதல் கூட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் பங்கேற்பதற்காக தாவேக, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பாக வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு குழுவாகவும், SP வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாகவும் தனித்தனியாக வந்தனர். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளவில்லை. முதல்வர் விஜய் பதவியேற்ற பின் வந்தமை போலவே இன்றும் கோட் ஷூட்டில் வருகை தந்தார். சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் சபாநாயகர் தலைமையில் தொடங்கியது. சபாநாயகர் உரைக்கு பிறகு முதல்வர் விஜய் உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் அரசிடம் வலியுறுத்து. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் முதல்வர் விஜய். புதிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் அமல். மத்திய கிழக்கு அமைதி திட்டம். ஈரானின் பதிலை நிராகரித்த டிரம்ப். விஜய் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.